தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். பாலிடிக்ஸில் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனாலேயே தான் அந்த மீன்ஸ் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் எண்ட் என்ன அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவாங்க அரசியல்வாதிகள். ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட கோல், அவருக்கு லாபம் கொடுக்குற வெற்றியை கொடுக்குற பாலிடிக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, பிரின்சிபல் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஆன்டி பிஜேபி பிளாங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதில் வெற்றியும் அவரால் பெற முடியுது. அதனால மீன்ஸை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. என்ன மீன்ஸாக இருந்தாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த வெற்றியை பெறுறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் அந்த நம்ம பிஜேபியை யார் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் என் பிளாக்காக வாக்களிக்கிறனால தான் ஸ்டாலின் திருப்பி ஆட்சியில் வலுவாகிட்டே போகிறாரு. இந்த வாட்டி சீமான் அவர்கள் ஜீசஸ் சேவ்ஸ் அந்த மாதிரிப்பட்ட பெரிய ஒரு சபைகளில், கிறிஸ்துவ சபைகள்லாம் போய் ஆதரவு கேட்குறாரு. பிஷப்புகளும் அந்தந்த பாதிரியார்கள்ட்ட ஆதரவு கொடுக்க சொல்கிறாங்க. சர்ச்சில் காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஆதரவாக, சீமான் அவர்களுக்கு ஆதரவாக மதம் சார்ந்து மட்டும் இனிமேல் அரசியலை பண்ணக்கூடாது, அறம் சார்ந்தும் அரசியலை பண்ணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாறுறாங்க. நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாரு. இந்த வாட்டி பார்க்கும்போதெல்லாம் சில மூத்த புரிதலுள்ள ஒரு ரொம்ப காலமாக ஒரு திராவிடத்தை பின்பற்றக்கூடிய, பெரியார் அவர்களை பின்பற்றக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு 50-60 அரசியலில் பயணித்தவங்கெல்லாம் கேட்குறாங்க அவர்கிட்ட கேள்வி. அதுக்கெல்லாம் அசராமல் பதில் சொல்கிறாரு. அது கன்வின்சிங்காக பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஸோ இந்த தேர்தலுங்கிறது அவருக்கு இந்த மக்கள் நீங்கள் அறம் சார்ந்த அரசியலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறத பார்ப்பார். அதுக்கு 2 தேர்தலை அவர் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, அவரோட ஆஃபர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்காக தயாராக இருக்காருன்னா ஒவ்வொரு சபையிலையும் 26லையும் 29லையும் தனிச்சு தாங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவரை கைவிடுறீங்களா இல்லையா, ரேகையை காட்டுறீங்களாங்கிறது நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள்ட்டையும் இஸ்லாமிய சகோதரர்கள்ட்டையும் தான் இருக்குது. அறம் சார்ந்த அரசியல் செய்ய பழகுவோம், கூடி செயல் செய்வோம். வாழ்க வளத்துடன்.